ಕೆಜಿಎಫ್ನ ಮಾರಿಕುಪ್ಪಂ ಆರ್ಡಿ ಬ್ಲಾಕ್ನ ಶ್ರೀ ಮುನೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನದ ಜೀರ್ಣೋದ್ಧಾರ, ವಿಮಾನ ಗೋಪುರ ಮತ್ತು ಮಹಾಕುಂಭಾಭಿಷೇಕ ಪೂಜೆಯು ದಿನಾಂಕ 8 ಮತ್ತು 9ರಂದು ಬಹಳ ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ಅದ್ದೂರಿಯಾಗಿ ನೆರವೇರಿತು. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡು ಬಿಜೆಪಿ ಮುಖಂಡರಾದ ರಂಗನಾಯಕ್, ಬಾಲಾಜಿ, ಶ್ರೀನಿವಾಸ್ ಮತ್ತು ರಮಣರವರು ಮುಖ್ಯ ಅತಿಥಿಗಳಾಗಿ ಭಾಗವಹಿಸಿದರು. ಶ್ರೀ ಮುನೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನ ಸಮಿತಿ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಕಮಲಶೇಖರ್, ಉಪಾಧ್ಯಕ್ಷ ದೇವರಾಗನ್, ಶಂಕರ್, ಪ್ರಧಾನ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಶಾಂತಕುಮಾರ್, ಇತರೆ ಸಮಿತಿಯ ಸದಸ್ಯರು ಭಾಗವಹಿಸಿದರು. ಸಾವಿರಾರು ಭಕ್ತರು ಆಗಮಿಸಿ ಸ್ವಾಮಿಯ ದರ್ಶನ ಪಡೆದು ದೇವರ ಕೃಪೆಗೆ ಪಾತ್ರರಾದರು. ಸರ್ವದರ್ಶನ ಮಹಾರ್ಥಸ್ವಮಹೋರ್ತೋ ಇತ್ಯನುಗೃಹ್ಣಂತೋ. ಓಂ ಆಗಮ ಮಾಡಿದರು. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ, ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ, ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ, ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ, ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ. சாமி கட்டி கொடுமா. என் பேரு ரங்கநாயக்கு, தமிழக பாஜகவுடைய ஊடக பிரிவுடைய மாநில தலைவர். பொதுவா ஒரு மகம் சொல்லுவாங்க, 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்க, எல்லாமே தெரியும். அது அந்த அதுக்கு ஈடான ஒரு விஷயம் வந்து இந்த கும்பாபிஷேகம். பொதுவாகவே ஒரு கும்பாபிஷேகத்தில் நம்ம பங்கேற்கணுன்றதுக்கு நம்மளுக்கு பிராப்தம் இருக்கணும். அந்த பிராப்தம் இருந்தாதான் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வர முடியும். ஏனென்று சொன்னால், ஒரு கும்பாபிஷேகத்தில் நாம் பங்கேற்பதற்கு இந்த அளவுக்கு என்றால், ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு சாதாரண விஷயம் இல்லை. நாங்க சென்னையில வந்து தமிழ்நாட்டில வந்து 2வது பெரிய கோயில் நாங்க கட்டியிருக்கோம், சரஸ்வதி தேவி கோயில். அது வந்து பெரிய பாலத்துல எங்க அண்ணா கட்டிருக்காங்க. நாங்க ரொம்ப பெரிய கோயில் அது. அந்த கோயில் கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் எனக்கு. அதனால வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கோயிலை கட்டணும்னு சார் சொல்லி பண்ணிருக்காரு. ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் முனீஸ்வரன் பத்தி தெரியும். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்ல கேளுங்க. எப்பவுமே நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாது நம்ம நினைக்கிறோம். ஆனா கண்ணுக்கு தெரியக்கூடிய தெய்வம் முனீஸ்வரர். அது வந்து உணர்ந்து நம் தலைவர் வந்து இந்த கோயிலை வந்து கட்டிருக்காரு. சாதாரண விஷயம் இல்லை. நம்மளுடைய சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம தொடங்கினால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை என்றது மிகவும் சிறப்பாக செழிப்பாக இருக்கும். குறிப்பாக நீங்க எல்லாருக்கும் சென்னை வந்திருப்பீங்க, எல்லாருமே வந்திருப்பீங்க. சென்னையில வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அது பக்கத்திலே வந்து பாடிகார்ட் முனீஸ்வரன் கோயில் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சண்டே மத்தியானம் 12 மணிக்கு குறைஞ்சது 2000 பேர் வருவாங்க. குறைஞ்சது நான் சொல்றேன்.
விசேஷமா இருந்தாலும் அந்த இடத்துல வருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நம்மளுடைய தீமை, அதெல்லாம் வந்து அகற்றணும்னா முனீஸ்வரருடைய அருள் தேவை. அதே விதமா வந்து ஒருத்தர் வந்து புது வண்டி வாங்கினாலும் சரி, அதே விதமா வந்து குழந்தை பிறந்தாலும் சரி, இல்ல குருப்பிரவேசம் பண்ணாலும் சரி, அந்த கோயிலுக்கு வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதத்தை போய் வீட்டுல போய் வைப்பாங்க. அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்த இந்த கோயில் இன்னும் மேல் வளரணும். குறிப்பாக வந்து நான் வந்து ஊடகத்தில் இருக்கிறதுனால வந்து சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ வந்து கொடுத்தீங்கன்னா என்னால முடிஞ்சவரை எல்லா டிவி சேனல்ஸ்ல என்னால முடிஞ்சவரை நான் போடுறேன். அதே விதமா வந்து சோசியல் மீடியாலும் நல்லா அது பண்ணலாம். ஏன்னா இது இந்த மாதிரி கோயில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா எல்லாருமே வருவாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் பாருங்க. நம்முடைய மதிப்புக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மொழியும் மதமும் அதுவும் பார்க்காம ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எப்பவுமே முன்னிறுத்தி செய்வாரு. இப்ப அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து நம்ம எடுத்து சென்றா கண்டிப்பா நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து இதே இடத்துக்கு வந்து மத்திய அமைச்சர்கள் வரலாம், முதலமைச்சரும் வரலாம். அதே விதமா வந்து நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு பிரதானி கூட வரலாம், சொல்ல முடியாது. இது வந்து நம்ம நினைக்கிறது இல்ல, முனீஸ்வரரா வரவேற்கிறதுதான். அவரு நம்ம பாபி சுரேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வர வேண்டியது சில காரணங்களால வந்து வர முடியல. கண்டிப்பாக வந்து ஒரு 48 நாள்ல வந்து ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நம்ம முயற்சி செய்வோம். அது சுவாமி கையில தான் இருக்கு. மேலும் இந்த விழாவிற்கு என்னை வரவேற்றதற்கு எனக்கு இந்த ஒரு பாக்கியம் கொடுத்ததுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Bay.